இந்த வீடியோல நம்ம என்ன பண்றோம்னா, ஏபிஐல எப்படி ஒரு டேட்டா பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேம் ஏபிஐல நான் வந்து இங்க இந்த மாரி ஒரு டேட்டா பாஸ் பண்றேன். அதாவது இது யூஆர்எல் லாஸ்ட் டைம் பார்த்தது. இதில வந்து கண்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவும், சிட்டி அப்படிங்கிறது சென்னை அப்படிங்கிற 2 டேட்டா பாஸ் பண்றேன். இது எப்படி நம்ம ரிசீவ் பண்றது அப்படின்னா, இது வந்து கொரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல டிஃபால்ட்டாவே எக்ஸ்பிரஸ்ல வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் ஆட் ஆகி வரும். ஸோ இத வந்து நான் ரெக்வெஸ்ட் டாட் கொரின்னு குடுத்துட்டு, இது வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறேன். அப்படின்னா, இதில நான் என்ன குடுக்குற வேல்யூ அப்படியே வந்து எனக்கு இங்க ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இத எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணவோ பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல் யூஸ் பண்ணி ஐ அம் இன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, நான் குடுக்குற அந்த வேல்யூ இங்க என்ன குடுக்குறேனோ அது அப்படியே இங்க வரும். இங்க என்ன கண்ட்ரில என்ன குடுக்குறேனோ அது அப்படியே வரும். ஸோ இந்த கான்செப்ட் இது இருக்குல்ல, இந்த கொரி அப்படிங்கிறது ஜென்ரலா டெக்னிக்கலா வந்து கொரி பாராமீட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த கொரி பாராமீட்டர் வந்துட்டு நம்ம கெட் மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், போஸ்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இத வந்து நான் ஆஸ் யூசுவல் நம்ம போஸ்ட்மேன்ல தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் போஸ்ட்மேன் போய்க்கிறேன் குடுக்கும்போது, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெட் மெத்தட்ல குடுக்கும்போது ஐ அம் இன் சென்னை அண்ட் மை கண்ட்ரி இஸ் இந்தியன் குடுக்குறேன். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு பதிலா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தென் ஐ மீன் லாஸ்ட்ல வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு மை கண்ட்ரி இஸ் யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி வந்துரும். அவ்வளோதான்.